Hi all of you. A big thanks to all the subscribers. Thank you for your support. Those who didn't subscribe my channel, please subscribe, click the bell icon and press all to get all the notifications immediately. If you like my videos, please share with your friends and family. Come, let's get started. In this video, we will see how to make questions starting with am, is or was and where. அவன் உன் நண்பனா, அவங்க உங்கள் அம்மாவா, அவங்க உன்னோட பிரதரா இப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறோம் இல்லைங்களா. அதை எப்படி நம்ம வந்து இங்கிலீஷில் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணணும். உங்கள் அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்க, குக் பண்ணிகிட்ருக்காங்களான்னு கேட்போம். உங்கள் அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா வாட் யுவர் மதர் இஸ் டூயிங்னு கேட்டலாம். பட் குக் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்க டீச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறோம். அவங்க வந்து சிங் பண்ணுறாங்களா, அவங்க பாடுறாங்களா, அவங்க எழுதுகிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி மேக் பண்ணணும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களா, அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்க விளையாடுறாங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. வாங்க பார்க்கலாம். அவன்னா நமக்கு தெரியும், ஹீ அப்படின்னு சொல்லுவோம். உன் நண்பன் அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட். ஸோ அவன் ஹீ, உன் நண்பன் யுவர் ஃப்ரெண்ட். ஹீ இருக்குது, யுவர் ஃப்ரெண்டு இருக்குது. ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதில் இன்பிட்வீன் இஸ் அப்படின்ற வேர்ப் ஆட் பண்ணிட்டோம்னா ஹீ இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அவன் உன் நண்பன். இது வந்து இட்ஸ் நாட் ஏ கொஸ்டின், இட்ஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஆகிடுது, டிக்ளரேட்டிவ் ஆகிடும். இது நம்ம கொஸ்டினாக கேட்கணும்னா ஜஸ்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடிய வெர்ப் இஸ் அப்படிங்கிற வெர்ப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து முன்னாடி போட்டு சப்ஜெக்ட் ஹீ வந்து செகண்ட் வேர்டாக போயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். இஸ் ஹீ யுவர் ஃப்ரெண்ட். இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் முன்னாடி வர்றப்பவே இந்த சென்டென்ஸ் என்ன ஆகிடும், கொஸ்டின் சென்டென்ஸாக மாறிடும். ஸோ நம்ம பின்னாடி ஒரு கொஸ்டின் மார்க்கோடு ஃபினிஷ் பண்ணுறோம், தட்ஸ் ஆல். ஆக்சுவலாக மெயின் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எடுத்துகிட்டு சப்ஜெக்டை நெக்ஸ்ட்டு செகண்ட் கொண்டு போயிட்டு செகண்டில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டோன்னா தட்ஸ் ஆல், வி மேக் த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், உன் அம்மா சமைத்து கொண்டுள்ளாரா அப்படின்னு கேட்குறோம். உன் அம்மா அப்படிங்கிறது யுவர் மதர். சமைத்து கொண்டுள்ளார், சமைக்கிறது வந்து குக்கிங், சமைத்து கொண்டுள்ளார்ன்றது வந்து குக்கிங். ஸோ யுவர் மதர் இஸ் குக்கிங், யுவர் மதர் இஸ் குக்கிங் அப்படிங்கிற சென்டென்ஸில் அஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, அந்த இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் இட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இஸ், நெக்ஸ்ட் bring the subject, is your mother cooking and put the question mark, that's all. இப்போ சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணிட்டோம். இஸ் யுவர் மதர் குக்கிங், உன் அம்மா சமைத்து கொண்டுள்ளாரா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட், அவர்கள் அப்படின்னா they அப்படிங்கிற ப்ரொனவுனால் அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்னா ஸ்பீக்கிங். they are speaking. they அப்படிங்கிற ப்ரொனவுன் இருந்தால் ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். they are speaking. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வாங்க. they அப்படிங்கிற சப்ஜெக்ட் செகண்ட் போகட்டும். ஆர் they speaking, yes, that's all. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்களா, ஆர் they speaking, அவ்வளோதான். ஒரு பாய் இல்லை ஒரு மேன் அவங்களை எப்படி சொல்லுவோம், ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீனா அவன் அப்படின்னு சொல்லலாம், அவர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஒரு கேர்ள் இல்லை ஒரு விமன், ஒரு பெண், அவங்கள என்ன சொல்லணும், சி அப்படின்னு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அவள், சீனா அவள் அல்லது அவர் அப்படின்னு சொல்லலாம். தே அப்படின்னா அவர்கள். யூ நீ அல்லது நீங்கள், சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வரும் யூ அப்படிங்கிறது. யூனா நீ அல்லது நீங்கள். தே அப்படிங்கிறது ப்ளூரல். ஹீ சி அது சிங்குலர். இப்போ ஆக்சிலரி வெர்ப்ஸில் இஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபார் த சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஆர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஹீ சி அப்படின்றது இப்போ அவன் அதை செய்கிறானா, அந்த பொண்ணு அதை பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஹீ சி இதெல்லாம் இட் இஸ் ரன்னிங், அந்த கேட் வந்து ஓடிட்டுருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ அந்த மாதிரி சிங்குலரில் வர்றப்பெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், இஸ் அப்படிங்கிற வேர்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். இதே இது யூ இல்லை அவர்கள் they அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து ப்ளூரல். யூ வந்து சிங்குலர்லையும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல்லையும் யூஸ் பண்ணலாம். பட் யூ வந்து எப்போவுமே நம்ம ப்ளூரல் வேர்ட் மாதிரி தான் எடுத்துக்கிறோம். அதுக்கான ஆக்சிலரி வெர்ப் வந்து ஆர் தான் யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ யூ அண்ட் they இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஆர் அப்படிங்கிற வேர்ப் வந்து யூஸ் பண்ணுறோம். யூ they we இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்தால் பின்னாடி ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம் ப்ரெசன்ட் டென்ஸில். இதே இது ஹீ சி இட் இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ் யூஸ் பண்ணுவோம். வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா
he, she, it அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு பின்னாடி பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அண்ட் we, you, they அப்படிங்கிற ப்ளூரல் ப்ரொனவுன்ஸுக்கு பின்னாடி பாஸ்ட் டென்ஸில் வேர் யூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ ரைட் டாப்பில் பாருங்கள். ஆஃப்டர் ஐ அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்தால் அதுக்கு பின்னாடி am I blabbering, நான் வளர்றேனா, am I sleeping, நான் தூங்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்கணும். ஸோ நம்ம ஐக்கு அடுத்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாமா, நான் செய்கிறேனா அப்படின்லாம் கேட்குறப்ப அப்படிங்கிற வேர்பை முன்னாடி யூஸ் பண்ணி am I sleeping, am I blabbering அப்படின்னு கேட்கலாம். இஸ் he your friend, your friend நண்பன், he அவன் உன் நண்பனா, அப்போ இஸ் he your friend அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா, ஒரு விளையாட்டு வீரரா அப்படின்னு கேட்குறீங்க. இஸ் he a sportsman, இஸ் he a doctor, இஸ் he an engineer. அப்போ ஒவ்வொருத்தரையும் அவங்களோட எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும்னு புரியுது இல்லைங்களா, அந்த வெர்பு வந்து முன்னாடி வந்துடணும். இவங்களாம் இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி இப்போ டாக்டராக இருக்காங்க, இன்ஜினியராக இருக்காங்க, இவங்க உன்னோட ஃப்ரெண்ட் இப்போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இஸ் அப்படிங்கிற வேர்பை நீங்கள் முன்னாடி கொடுத்து இஸ் ஹி a டாக்டர், இஸ் he a டீச்சர், அவன் விளையாடி கொண்டிருக்கிறானா அப்படின்னு கேட்குறப்ப விளையாடி கொண்டிருக்காங்க கண்டினியூஸ் டென்ஸில் பிளேயிங். ஸோ இஸ் ஹி பிளேயிங். இது பாய்ஸ்க்குனால என்ன கொடுத்துருக்கோம், இஸ் ஹீ கொடுத்துருக்கோம். இதே இது கேர்ள்ஸ்னால் இஸ் சி அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ அவன் விளையாடி கொண்டிருக்கிறானா, இஸ் ஹி பிளேயிங். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறானா, இஸ் ஹி ஸ்லீப்பிங். இப்போ இதே இது கேர்ள்ஸ் விமன் அப்படின்றப்ப நம்ம எப்படி கொடுக்குறோம், இஸ் சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கொடுப்போம். ஸோ அவங்கள கொஸ்டின் கேட்குறப்ப எப்படி இஸ் சி எ பைலட், அவங்க ஒரு விமானியா, அவங்க டீச் பண்ணிகிட்ருக்காங்களா, இஸ் சி டீச்சிங். இஸ் லதா ட்ராயிங், லதா ட்ரா பண்ணிகிட்ருக்காளா, அவள் வரைந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கண்டினியூஸ் டென்ஸில் கொடுக்குறீங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவள் வரைந்து கொண்டிருக்கிறாள். இஸ் லதா ட்ராயிங். இஸ் அவ மதர் குக்கிங். நம்ம அம்மா சமைச்சிட்ருக்காங்களா. இப்போ நீ யூ அப்படின்றதுக்கு கேட்குறேன். நீ படிச்சுட்ருக்கியா, நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்குறோம். இல்லை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்களா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா. சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தால் ஒருத்தருக்கும் யூ தான் சொல்கிறோம். நீங்கள் நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் தான் சொல்கிறோம், யூன்னு தான் சொல்கிறோம். ஆர் யூ ஸ்டடியிங், நீங்கள் படிக்கிறீங்களா, ஆர் யூ ஸ்டடியிங், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஆர் யூ ஒர்க்கிங், ஆர் யூ கோயிங் தேர், நீங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறீர்களா, ஆர் யூ கோயிங் தேர், ஆர் தே வாட்சிங் டிவி. இப்போ அந்த சில்ட்ரன் குழந்தைங்கள்லாம் உட்காந்து டிவி, ஆர் தே வாட்சிங் டிவி பார்த்துட்ருக்காங்களா. இப்போ நாங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஆர் வி பிளேயிங், நாங்கள் விளையாண்டுட்ருக்கோமா, நாங்கள் விளையாடலையே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர் வி பிளேயிங், நோ வி ஆர் நாட் பிளேயிங். இப்போ அவங்க சிஸ்டரா, உங்களோட சகோதரியான்னு கேட்குறீங்க. இஸ் சி யுவர் சிஸ்டர், அவர் உன்னுடைய சகோதரியா, அவள் உன்னுடைய சகோதரியா. இஸ் சி யுவர் சிஸ்டர், அவர் உன்னுடைய தாயா அப்படி. இஸ் சி யுவர் மதர், அவர் உன்னுடைய சகோதரரா. இஸ் ஹி யுவர் பிரதர், அவர் உன்னுடைய மாமாவா. இஸ் ஹி யுவர் அங்கிள், அவர் உன்னுடைய ஃபாதரா அப்படின்னு இஸ் ஹி யுவர் ஃபாதர். ஓகே, நவ் இதே இது பாஸ்ட் பாஸ்ட்டில் நம்ம தாத்தா இருந்தாங்க, இப்போ இல்லை. அவர் இறந்துட்டாரே, அவங்க உன்னோட தாத்தாவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ வாஸ் ஹி யுவர் கிராண்ட் ஃபாதர், வாஸ் பாஸ்ட் டென்ஸ், இறந்துட்டாங்க, இல்லை, ஹீ இஸ் எக்ஸ்பயர்ட் நவ். ஸோ வாஸ் ஹி யுவர் கிராண்ட் ஃபாதர், அவர் உன்னுடைய தாத்தாவா. வாஸ் சி யுவர் கிராண்ட் மதர், அவங்க உங்கள் பாட்டியா. வாஸ் சி யுவர் கிராண்ட் மதர். நேற்று அவள் விளையாடி கொண்டிருந்தாளா, எஸ்டர்டே பிளேயிங், விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அவள் வாஸ் சி பிளேயிங் எஸ்டர்டே, நேற்று அவள் விளையாடி கொண்டிருந்தாளா. வாஸ் சி பிளேயிங் எஸ்டர்டே. வாஸ் ஹி மூவிங் ஃபாஸ்ட், ஹி வாஸ் ஹிட் பை எ கார், ஒரு கார் அவனை மோதிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான். ஸோ அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுனானா, ஸோ ஹி வாஸ் ரொம்ப வேகமாக சென்று கொண்டே இருந்தாரா அப்படின்னு கேட்குறீங்க. வாஸ் ஹி மூவிங் ஃபாஸ்ட், வாஸ் ஹி பிளேயிங் எஸ்டர்டே, தட் மீன்ஸ் நேற்று அவள் விளையாடி கொண்டிருந்தாளோ. வர் தே ஃபைட்டிங், அவங்க சண்டை போட்டுருந்தாங்களா, இப்போ இல்லை. ஆர் தே ஃபைட்டிங்னா இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆர் தே ஃபைட்டிங், இப்பொழுது சண்டை போட்டுக்கொண்டுள்ளார்களா, சண்டை போட்டுட்ருக்காங்களா அப்படின்றதுக்கு தான் ஆர் தே ஃபைட்டிங். நேற்று சண்டை போட்டுட்ருந்தாங்களான்னு கேட்குறோம். அப்போ வேர் தே ஃபைட்டிங். ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஒருத்தர் என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் வாட் ஆக்ஷன் நவ் தே ஆர் டூயிங், என்ன செயல் இப்போ அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் பிளேயிங், ஹீ இஸ் ஒர்க்கிங், ஹீ இஸ் மூவிங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஒருத்தரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஹீ இஸ் ஏ டாக்டர், ஹீ இஸ் ஏன் ஐஏஎஸ், ஹீ இஸ் ஏ டீச்சர், இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹீ இஸ் டயர்டு, சி இஸ் லேசி, ஹீ இஸ்
வெரி ஹேண்ட்ஸம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷீ இஸ் வெரி ஃபேர். ஸோ இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் வச்சு மேக் பண்ணலாம். I hope you like this video. Thank you so much.